Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டான கோதுமை ரவா தோசை எப்படி பண்ணலாம் அப்படி நாங்க பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம வீட்ல இட்லி மாவு தீந்துருச்சுனாலோ இல்ல இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சாலோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சு தரும்போது எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நேரம் கழிச்சு பார்த்தோம்னா இப்படி தாங்க இருக்கும். நல்லா ஊறி இருக்கும். நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனாலும் செய்யலாம், அரை மணி நேரம் வச்சுட்டு நம்ம செய்யலாங்க. நம்ம அரை மணி நேரம் வச்சுட்டு செய்யும்போது இன்னும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியோட அளவு மட்டும் நம்ம கரெக்டாக ஊற்றணும். நான் சொன்ன அளவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். வாங்க தோசை சுட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி தோசைக்கல் காயவுமே இந்த மாதிரி மாவை நம்ம கொஞ்சம் தள்ளி இருந்து நம்ம விடணுங்க. நார்மல் தோசை மாதிரி நம்ம ஊற்றி நம்ம சுற்றக்கூடாதுங்க. இந்த மாதிரி ரவா தோசை மாதிரி கொஞ்சம் தூரமாக இருந்து விடணும். இந்த ஓட்டோட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வருங்க. தேவையான அளவு எண்ணெயும் ஊற்றிட்டேன். இந்த மாதிரி பரட்டி போட்டுக்கணும். 2 சைடுமே வேக விடணுங்க. பாருங்க ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது. நான் இன்னொரு தோசையும் நான் ஊற்றி காட்டுறேன். பாருங்கள் இந்த மாதிரி தூரமாக தாங்க ஊற்றுறேன். ரொம்ப கிட்டெல்லாம் வச்சு ஊற்றலை. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்ட்டான கோதுமை ரவா தோசை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு தக்காளி சட்னி இல்லை தேங்காய் சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. டேஸ்ட்டு சொல்லவே வேணாம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும், அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சில ரெஸ்டாரண்ட்டில் கடையிலலாம் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க எப்படி தான் செஞ்சாங்கன்னே தெரியாது. எத்தனை இட்லி எத்தனை தோசை சாப்பிட்டாலும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் நான் கீழே தர டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப அருமையான கோதுமை ரவா தோசை கார சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.